ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய வணக்கம். அதாவது கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த குருடாயினுடைய மதிப்பு வந்து பார்த்தோம்னாக்க $114 உயர்ந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், $114 $1 100 போட்டுட்டாங்கன்னா கூட $100 அதாவது கிட்டத்தட்ட ஒரு $10 $1000 $100 $10,000 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதனுடைய மதிப்பு கூடிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் குருடாயினுடைய விலை அப்படின்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அப்லேயே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இந்த குருடாயினுடைய விலை அதிகமானதுனால கிட்டத்தட்ட சிலிண்டர்ஸ், பெட்ரோல்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு இதுக்குமே வந்து பார்த்தோம்னாக்க ஒரு தட்டுப்பாடானது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எங்கே நடக்குது, இது என்ன, எதுக்காட்டி இப்படி நடக்குது, பின்னாடி நடக்கக்கூடிய பின்னணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்து எகெயின்ஸ்டாக, ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக தொடர்ந்து வார் அப்படின்றத ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படின்றதையும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, ட்ரம்ப் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு, நீங்கள் என்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க, நாங்கள் உங்களை விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஹார்முஸ் அப்படின்ற அந்த நீர்வழி பாதை இருக்குது, அந்த பாதையை நீங்கள் திறக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இது திறந்தாதான் கிட்டத்தட்ட வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஆயில் சப்ளைன்றது எல்லாருக்குமே போய் சேரும். ஏன்னா கிட்டத்தட்ட இந்தியாவே ஒரு 60 to 70% அங்கேருந்து தான் இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ இதனால தான் இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக ஒரு சிலிண்டர் ஷார்ட்டேஜாக இருக்கட்டும், பெட்ரோல் ஷார்ட்டேஜாக இருக்கட்டும், எல்லா விஷயமே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட லோக்கலில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே இன்றைக்கி க்ளோஸில் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஈரானுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சரண்டர் ஆகிக்கோங்க. சரண்டர் ஆகனா இன்றைக்கி நைட்டுக்குள்ளார ஈரான்ற ஒரு நாடே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உங்களுடைய பவர் பிளான்ட்டை நோக்கி தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தாக்குனாங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய மொத்த பவர் சப்ளையுமே கட் ஆயிரும். இதனால் என்னென்னா மொத்த ஈரானுமே கரண்ட் இல்லாமல் ரொம்ப அவதிப்படுவாங்க. ஒரு நாட்டினுடைய கரண்ட்டை அழுத்துறாலே அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து ஒரு பாதி அங்கத்தை அடித்த மாதிரினே சொல்லலாம். ஸோ இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப ஒரு பாதுகாப்பான முறையில் இருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருக்காதீங்க, ரொம்ப தாழ்தலாக இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் இருங்க. ஏன்னா எப்போ வேணாலும் வார் நடக்கலாம், வெப்பன்ஸை கொண்டு அமெரிக்கா தாக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எதற்கொண்டு ஈரானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த வாரை விட்டுறதா இல்லை, அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டான ஒரு வார் கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு விஷயம்னா, அமெரிக்கா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிட்டாங்க, ஈரான்ற ஒரு நாடே இருக்காது நீங்கள் சரண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ எடுத்து விவாதிக்கிறேன். தேங்க்யூ.